கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கர்த்தருடைய பிள்ளைகளே, செப்டம்பர் மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஏசப்பா நல்லவர். இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த நிமிடம் வரைக்கும் நம்முடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைகளுக்காகவும் அன்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை நடத்துவார். அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் அந்த மைய பகுதி. அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அற்புதமான கர்த்தருடைய நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோடு கூட இருக்கிற தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிற தேவ இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே, நீர் எங்களை இந்த கொள்ள நோய்களுக்கு இம்மட்டுமாக பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிற அற்புதமான கரங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த கர்த்தருடைய நாளில உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் குடும்பமாக உம்மை பாடி, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகளில பிரியமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு கர்த்தாவே. எல்லாவற்றையும் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் சுவையுமாக நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவரே மனதிலே தெளிவாக புரிந்து தங்கி பலன் கொடுக்கும்படி உதவி செய்யும். உம்முடைய அடியான் இவைகளை எளிமையாக சொல்லிக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானுடைய தயவை எதிர்பார்த்து ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலம் தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில தேவனுடைய சமூகத்தில் நாம இருக்கிறோம். கர்த்தரை ஆராதித்து, கர்த்தரை துதித்து, கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே தம்முடைய ஊழியத்தை துவங்கிய நாட்களிலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாறினார்கள். அவருடைய சீடர்களாக மாறினார்கள். இவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் ஒரு 12 பேரை தம்முடைய அப்போஸ்தலராக தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததின் முதன்மை நோக்கம் அவர்கள் தம்மோடு இருக்கும்படியாக அந்த 3.5 ஆண்டு காலம் அவர் மனிதனாக ஜீவிக்க போற காலத்தில் தம்மோடு இருக்கவும், தொடர்ந்து அந்த கற்றுக்கொண்ட செய்தியை வைத்து
வரும் நாட்களிலே ஊழியங்களை செய்வதற்காக, தேவ ராஜ்யத்தை உலகம் முழுவதும் அனுப்புவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்கள். அதனுடைய முதலாவது நோக்கம், அவர்கள் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களிலே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் குடும்பங்கள், பொறுப்புகள் உண்டு. சிலருக்கு அவருடைய அந்த நாட்களில் இருந்த வேலைகள் உண்டு. இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அர்ப்பணித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரோடு இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றியது அவரோடு கூட நாம் அதிக நேரங்களை செலவிடும்படியாக, அவரோடு கூட அமர்ந்து இருக்கும்படியாக, அவருடைய பாதத்தில் இருந்து அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்படியாக, அதற்கு பிறகு அவர் தம்முடைய விருப்பத்தின்படி ஊழியத்திலே நம்மை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த சிறையிருப்பின் நாட்களில அதிகமான நேரங்கள் நமக்கு இருக்கிற காலங்களில இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நேரத்தை செலவிடாத பிள்ளைகளாய் இருந்தால், இந்த தலைமுறைக்கு மறுபடியும் இப்படி ஒரு காலம் வரும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. மறுபடியும் ஆண்டவரோடு கூட அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய சந்தர்ப்பம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. மனிதன் ஆண்டவரோடு செலவிட முடியாதபடி மனிதர்களை தடுப்பது முதலாவது மனிதர்கள் அதிகமாக உலகத்துக்குரிய வருமானங்களை உலக தேவைகளுக்காக அதிக சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. இரண்டாவதாக, இன்றைக்கு இருக்கிறதான இந்த உள்ளிருப்பிலே கூட நம்முடைய நேரங்களை வாங்கி நம்முடைய நேரங்களை நாம் வீணாக்குவதற்கு பல உபகரணங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அவரோடு கூட இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அவரோடு கூட நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த சிறையிருப்பின் காலத்திலே என்னுடைய ஜீவியத்திலே நான் கற்ற பாடங்கள் ஏராளம் ஏராளம். ஒருவேளை ஏசப்பா எனக்கு ஒரு காலத்தை மறுபடியும் கொடுப்பாரே ஆனால், மறுபடியும் ஒரு அற்புதமான ஊழியத்தின் பாதையை கொடுப்பாரே ஆனால், அந்த பாதையில இயேசுவும் நானும் என் ஓட்டத்தை அவரை நோக்கி ஓடி, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட நிதானத்தோடு கூட இயேசுவோடு கூட ஓடி அப்படியே கரத்தில் பெற்ற ஊழியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய கரத்திலே அவருடைய அன்பின் அரவணைப்பை பெற வேண்டும். அருமையான இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 அப்போஸ்தலர்கள் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அவர்களில் 3 தேவ பிள்ளைகளுக்கு மேலான சிலாக்கியம் கிடைத்தது, மேலான பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவருடைய மகத்துவமான கிருபை
3 பேருக்கும் கிடைத்தது. பேதுரு, யோவான், அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு. இந்த 3 பேரும் 12 பேரிலே மேன்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அதிகம் கற்றுக்கொள்ளும்படியான கிருபையை வெளிப்படுத்தினார். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, அதற்கு முன்பாக 5ஆம் அதிகாரத்தில், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் எவிரு என்று சொல்லக்கூடிய ஜெபாலய தலைவனுடைய வீட்டில மகள் மரித்து போன போது மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பும்படியாய் ஏசப்பா கடந்து போகும்போது இந்த 12 சீடர்களிலே இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு அந்த பிள்ளையின் பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் போனார். ஆகவே அந்த சம்பவத்திற்கு சாட்சிகளாக 5 பேர் இருந்தார்கள். இது இவருடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை 12 பேரிலே மேன்மையாக கருதினார். மேன்மையான கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார். மேன்மையாக கற்றுக்கொள்ள வாக்கியம் கொடுக்கிறார் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தை வெளிப்படுத்துகிறது. அதற்கு பிறகு இந்த 3 பேர்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருக்கமாக இருக்கும்படியான 2 சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 சம்பவங்களும் மிகவும் மேலானவைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவரை பின்பற்றும்படியாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். என் நுகத்தை ஏற்று என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனச்சாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகம் லகுவானது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசானாக, ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஆகவே அவர் 12 அப்போஸ்தலர்களுக்கு போதித்தார்கள் என்றாலும் அதிலே 3 பேர்களை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளையும் அதிகமான நடத்தைகளையும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய சபையில் இருக்கிற அருமையான ஏசப்பாவின் பிள்ளைகளே, நாம் ஒரு சபையிலே இயேசு கிறிஸ்துவால் வைக்கப்பட்டோம். அந்த சபையிலே நாம் கற்றுக்கொண்டு இயேசுவோடு அதிக நேரத்தை செலவிடும்படியாக, இயேசுவை நேசிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்யும்படியாக நமக்கு பாக்கியங்களை உண்டு பண்ணி கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த காண்கிற உலகம் வெகு சீக்கிரத்திலே மறைந்து போகும். நம்முடைய காலங்களும் குறிக்கப்பட்டவைகள். நம்முடைய நேரங்கள் நம்முடைய கையில் இல்லை. கொஞ்ச காலம் பாடு நிறைந்த உலகம், கொஞ்ச காலம் கண்ணீர் நிறைந்த உலகம், கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். ஆனால் சரீரம் மண்ணுக்கு திரும்பும் முன்பாகவும் ஆவி மேலே போகும் முன்பாகவும் இந்த பூமியிலே நாம் செய்கிற காரியத்துக்குரிய பலனை பெறும்படியான ஒரு காலம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நல்ல பங்கு எதுவென்றால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அந்த பாதத்தை கண்ணீரோடு முத்தம் செய்து ஸ்தோத்திரம் செலுத்துவதுதான். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில இயேசுவின் பாதத்தில் இருக்கிற உங்களை இயேசப்பா ஆசீர்வதிப்பார்.
9ஆம் அதிகாரத்திலே மார்க்கிலே பார்க்கிறோம். இந்த 3 அப்போஸ்தலர்களையும் இயேசு அழைத்து கொண்டு மறுரூப மலைக்கு போகிறார். மறுரூப மலையிலே ஒரு ராத்திரி இந்த 3 பேரையும், பேதுரு, யோவான், யாக்கோபு, பிந்தின 2 பேரும் அண்ணன் தம்பி, யாக்கோபு மூத்தவர், யோவான் இளையவர், 3 பேரையும் அழைத்து கொண்டு மறுரூப மலைக்கு ஏசப்பா கூட்டிக் கொண்டு போகிறார். மற்ற சீடர்களை கீழே நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம். இயேசு இங்கே நில்லுங்கள் என்று சொன்னபோது நிற்கிற நல்ல சீஷர்கள். இந்த நாட்களில் அந்த குணமும் தேவை. அதுவும் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மை எங்கே வைக்க விரும்புகிறாரோ அங்கே இருக்க வேண்டும். எங்கே கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறாரோ அங்கே நாம் போக வேண்டும். அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. 3 பேரையும் அழைத்து கொண்டு போனார். அங்கு பார்க்கிறோம், மார்க் 9:2-7 வரைக்கும் திடீரென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். அவருடைய வஸ்திர பிரகாசத்தை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் யாருமே அப்படி ஒரு வஸ்திரத்தை தயாரிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு தூரம் ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகி பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மகிமையான இயேசுவை பார்க்கிறார்கள். அவர்கள் மலையின் கீழே இதற்கு முன்பு இயேசு பார்த்தது அவர்களை போன்ற ஒரு யூதன், அவர்களை போன்ற ஒரு யூத வாலிபன், சராசரி யூத குரு அவர்கள் பார்த்தார்கள். இப்பொழுதோ ஒரு மகிமை. அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மோசேயின் முகம் பிரகாசித்தது என்று. அதை காட்டிலும் மகிமையான ஒரு இயேசுவை பார்க்கிறார்கள். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவோடு நாம் தனித்திருக்கும் போது நமக்கு ஏற்படுகிறதான முதலாவது நம்பிக்கை, முதலாவது சந்தோஷம், நாம் இந்த பூமியிலே மனிதனாய் வந்த இயேசுவை அல்ல, ஒரு மகிமையான இயேசுவை பார்க்க போகிறோம். ஒரு உன்னதமான இயேசுவை பார்க்க போகிறோம். அவருடைய முகம் சூரியனை விட மேலானதாய் பிரகாசிக்கும். அவருடைய வஸ்திரம், யாருமே அப்படி ஒரு வஸ்திரம் செய்ய முடியாது, அவ்வளவு பிரகாசம். அப்போஸ்தலனாகிய யோவான், 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே மரித்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு நாம் மத்திய ஆகாயத்தை நோக்கி போகும்போது பரலோகத்திலிருந்து மத்திய ஆகாயத்துக்கு வந்த இயேசுவை போல நாம் இருப்போம். ஒரு மகிமையான ஒரு சாயல். அந்த மறுரூப மலையிலே பார்த்த அந்த தரிசனம் அவருக்குள் உறுதியாகிவிட்டது. என் இயேசு வரும்போது, வெளிப்படும் போது அவர் மகிமையாயிருப்பார், அவரை போல நாம மாற்றப்படுவோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த காலவேளையில செய்தியை கேட்கிற அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய உணர்விலே நான் மகிமையான இயேசுவை மகிமையாய் மறுரூபமாக்கப்பட்டு தரிசிப்பேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து கிடப்போம். நம்மை மறுரூபமாக்குறவர் அவர், அவரை போல மாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது மாத்திரமல்ல, அங்கு மோசே, எலியா என்று சொல்லக்கூடிய 2 பரிசுத்தவான்கள் வந்து பேசுகிறதான ஒரு தரிசனம், காட்சி அங்கு தெரியப்படுகிறது. ஒரு விஷுவல் காட்சி. அந்த காட்சியை பார்க்கிறார்கள். அவர்கள் மோசேயையும் எலியாவையும் காண்கிறார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதி, எலியா தீர்க்க தரிசனத்தின் பிரதிநிதி. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா இவர்தான். அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே அங்கு நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ வார்த்தையை வனாந்தர சபைக்கு, யாக்கோபின் சபைக்கு மோசே கொடுத்தார். பரலோகத்தின் யெகோவாதான் தேவன் என்று சொல்லி கர்மேல் பர்வதத்திலே நிரூபித்தவர் எலியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியானவர். அவர்கள் இருவரும் தேவ வார்த்தையை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார்கள். இதோ இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் இந்த மகிமை அடைந்த ராஜ்யம், அதற்காக இந்த உலகத்தின் மக்களை ஆயத்தப்படுத்த ஒரு தேவ செய்தியை இந்த பரிசுத்தவான்களைப் போல கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அந்த பரிசுத்தவான்கள் தேவ செய்தியை கொடுத்து தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள். அவர்கள் பரலோகத்தின் செய்தியை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரண செய்தியை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற செய்தியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஏன் பிதா சொல்லவில்லையா? சொல்ல மாட்டாரா? சொல்ல விரும்பவில்லையா? இல்லை, ஆண்டவர் அங்கே கனப்படுத்துகிறார். இந்த நியாய பிரமாணம், இந்த தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாடு பொய்யல்ல. அவைகளின் பிரதிநிதிகளாக இந்த பூமியிலே என்னுடைய வார்த்தைகளை போதித்தவர்கள் இப்பொழுதும் அந்த வார்த்தைகளை சொல்லும்படியான கிருபையை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாம் ஒரு மகிமையான இயேசுவின் ராஜ்யத்தை பிரசங்கிக்க போகிறோம். நம்முடைய முற்பிதாக்களாகிய மோசே, எலியா அவர்கள் போதித்து மடிந்து போகவில்லை. அவர்கள் போதித்து மண்ணாகிவிடவில்லை. அவர்கள் இன்றைக்கும் ஜீவனுள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை ஏற்படுத்துகிறது. மாத்திரமல்ல, அந்த 3 தேவ மனிதர், அந்த 2 தேவ மனிதர்களும் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அற்புதமாய் ஊழியம் செய்த மேய்ப்பன். நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு ஊழியக்காரன். வாழ்க்கை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் அவர் இந்த ஜனங்களை நேசித்து அதிகமான ஊழியம் செய்தார். யாருமே அவரை நேசிக்கவில்லை. அவருடைய மரணம் தனிமையாகத்தான் நடந்தது. இயேசுவுக்கு சொல்லப்படுகிற செய்தி, நாங்கள் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தோம். மனிதராய் வந்திருக்கிற தேவகுமாரரே, எங்களைப் போல நீ தனிமையாகத்தான் சிலுவையை சுமக்க வேண்டும். எலியா கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தார். வானத்திலிருந்து அக்கினியை மாத்திரமல்ல, அங்கே உள்ளங்கை அளவு மேகம் தேசத்தை செழிப்பாக்கும்படியான மழை மேகத்தை கொண்டு வந்தவர். அற்புதங்களை, அதிசயங்களை நடப்பித்தவர். ஆகாபுடைய மனைவியாகிய யேசபேலுக்கு பயந்தார் அவர். அவரை காப்பாற்ற ஒரு இஸ்ரவேலனும் வரல. கர்த்தரே தேவன் என்ற போது எல்லாரும் கத்துனா, ஐயா கர்த்தர் தான் தெய்வம் என்று கத்துனார்.
18ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களில் அவருக்கு உதவி செய்ய, எலியாவே நாங்கள் உமக்கு கேடகமாக இருக்கிறோம், நாங்கள் உம்மை பாதுகாக்கிறோம், ஏசபேலுடைய கரத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறோம், ஆகாப்புடைய கரத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்ல ஒருவரும் இல்லை. அவர் ஊழியர்களை செய்து முடித்த போது எலிசா என்ற தேவ மனிதருடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், பரதேசிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவரும் ஒன்றை வெளிப்படுத்தினார். எந்த மக்களுடைய நன்மைகளுக்காக நாம் சேவை பண்ணுகிறோமோ அவரிடத்தில் நன்மையையும் அன்பையும் எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய லட்சியம் பரலோக பிதாவை மகிமைப்படுத்துவதுதான். இதை இந்த அப்போஸ்தலர்கள் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையிலே உள்வாங்கிக் கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே கடவுளுக்காக பேசுதல், கடவுளுடைய ராஜ்யத்துக்காக பேசுதல், மக்களிடத்திலிருந்து பிரதிபலன்களும் மக்களிடத்திலிருந்து மதிப்புகளும் மரியாதைகளும் கனங்களையும் பெற்றுக்கொள்ள அல்ல, மாறாக இயேசுவை மகிமைப்படுத்த, இயேசுவோடு இருக்கும்படி நம்முடைய அன்பு, நம்முடைய ஆசை, நம்முடைய அழைப்பெல்லாம் இயேசு, அவருடைய பாதம், அவருடைய சமூகம். அந்த சத்தியத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் செய்தி வருகிறது. பேதுரு சொல்லுகிறார், ஐயா உமக்கும் மோசேக்கும் எலியாவும் கூடாரம் போட்டுருவோம். பரலோகத்தில் பிதா பேசுகிறார். ஒரு நாள் யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்தானம் பெற்ற போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறது. பேதுருவே, யோவானே, யாக்கோபே, இந்த நேசகுமாரனுக்கு செவி கொடுங்கள். பேதுரு, மோசே, எலியா வேதத்தின் வார்த்தைகளை போதித்தார்கள். அவர்கள் சொன்ன மேசியா இதோ அவர் வந்துவிட்டார். தீர்க்க தரிசனத்தின் பிரதிநிதி, நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதி. இனி இவருடைய சொல்லை கேளுங்கள், இவரை குறித்து அறிவியுங்கள், இவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் நாம் இருந்தால்தான் நித்தியத்தை குறித்ததான எண்ணம் வரும். கர்த்தருடைய பாதத்தில் நாம் இருந்தால்தான் மனிதர்கள் மேல் நமக்கு வெறுப்பு வராமல் ஆண்டவரை நேசிக்க முடியும். கர்த்தருடைய பாதத்தில் இருந்தால் மட்டுமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவ சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாம் என்கிற உறுதி வரும். ஆகவேதான் ஆண்டவர் அந்த 3 பேருக்கு ஒரு மேலான பாக்கியம் கொடுத்தார், மேலான ஸ்லாக்கியம் கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட இருக்கும்படி அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவரோடு கூட இருந்து, மகிமையான இயேசு கிறிஸ்துவோடு இருந்து நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் அவருடைய பிரசன்னத்திலே களி கூறுவோம். நாம் இந்த உலகத்திலே இந்த இயேசுவுக்காக ஜீவிப்போம். மனிதர்களிடத்திலே பிரதிகூலங்களை பெறும்படியாக, பிரதிபலன்களை பெறும்படியாக, பாராட்டுகளை பெறும்படியாக அல்ல, இயேசுவின் சத்தத்தை கேட்கும்படியாக, இயேசுவின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட இருப்போம், இயேசுவோடு கூட நேரத்தை செலவிடுவோம். அருமை சகோதரரே, சகோதரியே,
இயேசுவோடு கூட இயேசுவின் பாதம் பற்றி பிடித்துக்கொள். இயேசு போதும். மார்க் 14ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு பஸ்கா கர்த்தருடைய பந்தியை முடித்து ஒலிவ மலைக்கு செபிக்கும்படி போகிறார். ஒலிவ மலையிலே செபிக்கும்படியாய் போகும்போது அவரோடு சீஷர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஒரு கூட்டம் வந்தார்கள். ஒலிவ மலை போனவுடனே இயேசு சொன்னார், இங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சீஷர்களே, அதுல அப்போஸ்தலர்களும் அடக்கம். 11 பேர் அதுல இருக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள். அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிங்க. அதிலே 3 அப்போஸ்தலர்களிலே 3 பேரை மறுபடியும் கூப்பிடுகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேரையும் கூப்பிட்டு சற்று அப்புறம் போகிறார். எனக்கு என்னன்னா இதுல சந்தோஷம் என்னன்னா, அந்த மற்ற சீஷர்களை நீங்கள் இங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள். செபித்தாங்களோ தூங்கினாங்களோ அவர்கள் அங்கே இருந்தார்கள். கொஞ்சம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஸ்தோத்திரம். அடுத்த கூட்டத்தை அழைத்து கொண்டு போய் ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதன் என்பதை முதலாவது அந்த அப்போஸ்தலர் 3 பேரிடத்திலும் காண்பிக்கிறார். நானும் ஒரு சாதாரணமான மனிதன், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டேன். இப்பொழுது நான் கல்வாரிக்கு போக ரெடியாகி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் சாதாரணமான மனுஷனாக, மாம்சமும் இரத்தமும் எலும்பும் உள்ள மனுஷனாக இருக்கிறேன். ஆகவேதான் அவர் என்ன செய்கிறார்னா, திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஒரு பயம், ஒரு கலக்கம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என்னை ஒரு துக்கம் ஆளுகை செய்திருக்கிறது, அது மரணத்துக்குரிய துக்கம் என்று சொல்லுகிறார். தான் ஒரு சாதாரணமான மனிதன். இயேசு கல்வாரி சிலுவையில் பட்ட அடிகள் அவருக்கு வலித்தது. இயேசுவின் ஒவ்வொரு காரியங்களும் சாதாரணமான மனிதன் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறது. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், இந்த உலகத்திலே துயரப்படுகிற மக்கள் உண்டு. இந்த உலகத்திலே பல விதங்களிலே திகிலடைந்து வியாகுலப்பட்டு துக்கத்தால் நிறைந்திருக்கிற மக்கள் உண்டு. அவர்களுக்கு அப்போஸ்தலர்களே, என் உன்னதமான நண்பர்களே, நீங்கள் அனுசரணையாக இருக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய பிரஸ்தாபங்களை அதிகமாய் பேசுவோம். ஆனால் மற்றவர்கள் துயரமாக இருக்கும்போது அவருடைய துக்கத்தை நாமும் துக்கமுள்ளவர்களாய் கேட்பது மிகவும் குறைவு. யாருக்கெல்லாம் நொறுங்குண்ட ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பிறருடைய துக்கத்தை, பிறருடைய வியாகுலத்தை கரிசனையோடு கேட்க முடியும். யாரெல்லாம் உள்ள நொறுங்கி தங்கள் பாரத்தை இறக்கி வைக்க விரும்புகிறார்களோ அவர்களை நொறுங்குண்டவர்கள் மாத்திரமே கேட்க முடியும். இயேசு நொறுங்கிய போது அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு நொறுக்கப்பட்டார். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கு 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினால் இந்த பூமியில பாதிக்கப்பட்டு பாடுபட்டு சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அருமை சகோதரரே, சகோதரியே, இன்னைக்கு இந்த உலகத்தில் நீ எந்த துயரத்தில் போனாலும் சரி, எந்த வேதனையில போனாலும் சரி,
எந்த பாடுகளில போனாலும் சரி, துயரத்தை, இருதய வியாகுலத்தை அறியக்கூடிய, அதை போல பாடுபட்டு உதவக்கூடிய இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவோடு இருக்கும்போது நொறுங்குண்ட இருதயம் தமிழகத்திலே ஊழியம் செய்து மரித்து போன ஒரு தேவ மனிதர் உண்டு. அவரை தூரமாக இருந்து பலமுறை பார்த்திருக்கிறேன். அருகில் போய் தொட்டு பார்க்கவில்லை. என்னுடைய பாஸ்டர் ஒரு முறை சொன்னார், அவரிடத்தில் நீ போய் பிரச்சனையை சொன்ன உடனே அழுவார். எந்த ஒரு மனிதன் தன் பிரச்சனையை கொண்டு போய் ஐயா ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அழுவார். அவர் கதறுவார். அவருடைய உள்ளம் நொறுங்கின உள்ளம் என்று சொன்னார். ஒருவேளை நாளில நேசப்பா ஸ்தோத்திரம், தேவன் அப்போஸ்தலர்களையும் தம்முடைய அடியார்களை பலவித கண்ணீர்கள், பலவித பாடுகள், பலவித உபத்திரவங்கள், பலவிதமான நிந்தைகளுக்குள் அங்கு கொண்டு போய் நொறுக்கி புடமிட்டு உலைக்களத்தில் வைத்திருக்கிற இரும்பு சமுத்தியால் அடிக்கப்படும் போது எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம் என்பது போல கர்த்தர் உலைக்களத்தில் வைத்து வேக வைத்து நொறுக்கி வைத்திருக்கிறார். ஆம், இது கிறிஸ்தவ ஜீவியத்தில் இயேசுவோடு இருக்கும்போது மாத்திரமே வரும். இயேசுவோடு நேரத்தை செலவிடும் போது மாத்திரம் வரும். இந்த செய்தியை நான் தயாரித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டுல சத்தம் போட்டு எல்லாரும் என்ன கூப்பிட்டு இருக்கிறாங்க. என் காதுல ஒன்று கேட்கல. பக்கத்தில் நின்று தூரமா இருந்தவங்க எல்லாம் சத்தம் போட்டு கேட்கல. ஏனென்றால் நான் அப்படியே ஒன்றி போய்விட்டேன். 2 அடி தூரத்தில் இருந்து கேட்ட சத்தம் என் காதில் கேட்கவில்லை. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்தேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட நாம் இருக்கும்போது அவருடைய பிரசன்னம், அவருடைய அன்பு, அப்பா போதும் அப்பா, நீர் மாத்திரம் மதி ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அடுத்து இயேசு சொல்றாரு, என் துயரத்தை சொல்லிட்டேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசு அப்புறம் போய் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ற. என்ன ஜெபம் பண்றாரு தெரியுமா? பிதாவே, இந்த பாத்திரம் நீங்கணும், கஷ்டம் என் விருப்பம் அல்லப்பா, உம்ம விருப்பம். அப்போஸ்தலர்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அப்போஸ்தலர்கள் இயேசு பிதாவின் விருப்பம், பிதாவின் திட்டம், பிதாவின் சித்தம், இதுவே பிரதானம் என்று ஒப்புக் கொடுத்தார். நம்ம இயேசுவோடு நெருங்கும் போது நம்ம விருப்பம், நம்ம ஆசை எல்லாவற்றையும் கடந்து பிதாவே உம் சித்தம் என்று சரணடைவோம். பிதாவே உம்முடைய விருப்பம் என்று சரணடைவோம். இயேசுவோடு நீ உட்கார்ந்துட்டா நம்ம விருப்பம், நம்ம ஆசை, நம்ம ஏக்கம் எல்லாமே மாறி அப்பாவும் பிரசன்னத்தில் உங்க விருப்பம் போதும் அப்பா,
உங்க சித்தம் செய்வப்பா, உங்க சித்தம் செய்வப்பா என்று நாம் அவரிடத்தில் விழுந்து விடுவாங்க. அவருடைய அன்பை ருசிச்சுட்டானா ஐயா சோத்ரம். அப்போஸ்தலர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டாங்க. நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் மாத்திரம்தான் அவருடைய விருப்பம் நாம் நிறைவேற்ற முடியும். கேட்கிற தேவ பிள்ளையே, ஒவ்வொருவரை குறித்த ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சபையில, இந்த உலகத்தில் எத்தனையோ சபை இருக்குது. இந்த ஒரு சின்ன சபை நம்மை குறித்த ஒரு ஏசப்பா எப்பொழுதும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து கண்ணீரோடு அவருடைய பாதத்தை முத்தம் செய்து ஆண்டவரே அவருடைய சித்தம் செய்யணும். அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வருகிறார். அப்போஸ்தலர்கள் தூங்கிட்டாங்க. களைப்பு, மிட் நைட் தூங்கிட்டாங்க. பகலெல்லாம் வேலை செய்தவங்க. ஏசப்பா சொன்னாரு, ஆவி உற்சாகமானதுதான், மாம்சம் பலவீனம் தான். ஆனா நீ சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணணும். இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். 3 பேருக்கு ஒரு சத்தியம். 3 அவருடைய உச்சம அடியார்கள் விசேஷித்த அழைப்பு பெற்ற சொன்னாரு. வியாகுலங்களை பகிர்கிற இருதயம், பிதாவின் சித்தம் செய்கிற இருதயம். இந்த உலகத்துல சோதனை உண்டப்பா, இந்த உலகத்துல பாடு உண்டப்பா, இந்த உலகம் முழுவதும் தடைக்கற்கள் தான். நீ அதை அமிழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜெபப்படணும்பா. என் பலனை பெற்றுக்கொள்ளணும்பா. சரீரத்தில் என் பலன் வேணும்பா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட இருக்கும் போதுதான் நம்முடைய இருதயம் பிறரின் வியாகுலத்தை புரிய முடிகிறது, பிதாவின் சித்தம் செய்ய முடிகிறது. செபம் எசப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து செபிக்கும்படி நடத்தப்படுகிறது. இந்த 3 அப்போஸ்தலர்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் அப்போஸ்தலர் ஏரோதால் வெட்டுண்டு மடிகிறார் அல்லவா, அவர் யாக்கோபு. இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த 3 பேர் வட்டத்தில் ஒருவராயிருந்தவர் முதல் அப்போஸ்தலர் இரத்த சாட்சி. யாக்கோபு தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்தார். ஆண்டவர் சொன்னார், எனக்காக முதலாவது மரிக்கும் அப்போஸ்தலனாக நீ வா. பேதுருவை எடுத்துக் கொள்ளுங்கள். வல்லமையான ஊழியம். அவருடைய இறுதி நாட்களில அவர் ஒரு குழந்தையை போல மாறிவிடுவார். கரடு முரடான ஆளு. அவருடைய இறுதி காலங்கள் ஒரு குழந்தையை போல. 2 நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த 2 நிருபங்களும் மிகவும் பிரயோஜனமானவைகள். அப்போஸ்தலனாகிய யோவான் 5 புஸ்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவின் நற்செய்தி, இயேசுவின் இறுதி வருகை, சபை. இந்த அற்புதமான அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு நேரத்தை செலவிட்டபடியா என்னை கேட்கிற அருமை சபையை, நமக்கு இருக்கிற மீதமுள்ள நாட்களிலே அதிகமான நேரம் இயேசுவுக்கு கொடுப்போம். அவரோடு இருப்போம். அவரை போல மாறுவோம். இயேசுவை போல மாறுவோம்.
இயேசுவை பிடித்துக் கொள்ளுவோம். கல்வாரி சிலுவை எண்ணை போய் அவருடைய பாதத்திலே முத்தம் செய்வோம். காயங்களை முத்தம் செய்வோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்காக இந்த உலகத்திலே அவர் செய்ய விரும்பும் வேலைகளை செய்யும் பாக்கியத்தை தருவார். இயேசுவுக்காக நேரத்தை கொடுப்போம். அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். அவரோடு கூட அதிக நேரம், உலகத்தில் கொஞ்ச நேரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அற்புதமான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, இந்த பூமியில வாழ்ந்த போது உம்முடைய அடியார்கள் உம்மோடு இருக்கும்படி தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. அதுல 3 பேரை மேலான விதமாக அழைத்துக் கொண்டு போனீர் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் பெற்ற அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் உம்மோடு கூட இருந்து கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் உம்மோடு கூட இருந்து மகிமையான வாழ்க்கையை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தட்டும். நாங்களும் இந்த உலகத்திலே பிரதிபலன் எதிர்பாராமல் ஊழியம் செய்யக்கூடிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளட்டும். நாங்களும் இந்த உலகத்தில் ஆண்டவரே இயேசுவுக்கு கீழ்ப்படியட்டும். அப்பா, பிறருடைய வியாகுலத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும். பிதாவின் சித்தம்தான் எங்கள் லட்சியமாய் மாறட்டும். ஜெப வாழ்க்கை ஜெயத்தை கொடுக்கும் என்கிற உறுதியிலே ஜீவிக்கட்டும். ஆண்டவரே, எங்களை குறித்த உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி விசேஷித்த ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. ஆண்டவர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலியடைத்து காத்துக்கொள்ளும். கொரோனா வைரஸ்கள் ஒரு பிள்ளைகளையும் தாக்காதபடி காத்துக்கொள்ளும். செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாருடைய வருமானங்களையும் கர்த்தர் கொடுத்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். சபை கூட அனுமதிக்கும் போது எல்லாரும் சபையில் வந்து உம்மை துதிக்க உதவி செய்யும் கர்த்தாவே. நாங்கள் உமது அடிமைகள், உமது பிள்ளைகள். உம் விருப்பம் எங்கள் வாழ்க்கை உமக்காக ஜீவிக்கட்டும். எங்கள் விருப்பங்கள் அத்தனையும் மண்ணிலே புதைத்து விடட்டும். உம் விருப்பங்கள் நிறைவேறட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும். தேசத்தை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.